சரி நீங்கள் நேரம் கொடுக்கணும். இந்தாங்கம்மா இதை வச்சிருங்க. கூலி வேலையை போகிறோம். இப்போ கிணத்து தண்ணி நல்லா நீ இல்லையோ பாய் சொல்லுங்க. நான் போகிறோம் 10-15 வருஷம் கழிச்சு டாக்டராக வரோம்னு சொல்லி விடுங்க. வணக்கம் மகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டிவில் பண்டித்தலச்சி அம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீதி ஒன்றில் வந்து நிற்கிறோம். இது என்ன பேரு மகு வாடியில் என்னோட பாடுற மாமாவோட பாடுற மாமாவோட என்ன பேர் உங்களுக்கு? யாருக்கு அம்மா ஓட் போட்டவா? யாருக்கு அம்மா ஓட் போட்டவா? ஊசிக்கா? தேங்க்யூவா, நன்றி, தேங்க்யூ. அம்மா ஊசி ஊசிக்கு போட்டபடியே தான் இங்கே வந்து நான் மாமா யாருக்கு இன்சுலின் போடுறது உங்களுக்கு? டைப் பண்ண இவ்வளோ கண்ணா இவ்வளோ இல்லாட்டி இப்போ டைப் 2வா? இது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த மெடிக்கல் வார்டு ரைட் ரைட். நாங்க அடிக்கவே இல்லை. நாங்க சுவர்ல ஓட்டுறதுக்கு அடிக்கவே இல்லை. 1000 இன்னும் அடிச்சு தந்தது தான், அவ்வளவுதான். எந்த வீட்டையே எல்லாம் மறைஞ்சிருந்தோம். அவங்க இப்படி அள்ளி கூட்டி போட்ட உப்பை ஏன் முந்தி ரவிராஜனா வந்துருப்பார். இந்த கான் கட்டி செய்வோம் செய்வோம் கட்டாயம் செய்வோம். நன்றி நன்றி. ஓகே, இந்த மாதிரி அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வருது. அதுக்கு எங்கள்ட கட்சியில் இருக்கிற உங்களோட எல்லா மக்களை தான் போடுவோம். இப்போ நான் திருப்பி உள்ளூராட்சி கேட்க மாட்டேன் தானே. அப்போ 22 பேர் சாவச்சேரிலேயே பிடிச்சி போடுவோம். அந்த 22 பேரும் போய் இருக்கணும் கதிரையில். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பிறகு சாவச்சேரியில் இந்த ரோட்டு போடலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன போட அப்படிங்க என்ன நடக்க மாட்டா. நான் அங்கே எம்பி இங்கே ரோட்டு போட மாட்டேன்னா தங்களை விரும்பி நடத்தலாம் போடுவேன். சரி தானே. இந்த உள்ளூராட்சி சபை பிடிக்காடி நாங்கள் ஒரு ரோட்டு போடையில, ஒரு சனசம நிலையம் கட்டையிலாது, ஒரு வாசியசாலை கட்டையில, ஒரு வீடுகளுக்கு ஒன்றும் செய்யலாது, ஒன்றுமே செய்யலாது. சரி தானே. சந்தை கட்டையில எல்லாமே உள்ளூராட்சி சபைகளில் தான் பெறும். சரி, அதில் பார்த்தனான் நாங்கள் அதை அடித்து தூக்க மாட்டோம். இல்லை அதை நாங்கள் பயன்படுத்துவோம்மா. அது நீ பொருளாதார மத்திய நிலைமை பாவிக்காட்டிலும் அதை எடுத்து பெரிய இல்லை அதை நாங்கள் எடுத்து வேறு ஒன்றுக்கு பாய்ப்பேன் நாங்கள். சரி, நன்றி அம்மா. பாய். மணியாக்கள் நீங்கள் சரி அம்மா வாரம்மா. இந்த ரோடெல்லாம் போடுவோம். என்ன ஒரு வருஷத்தில் போடுவோமா? அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கும். அதில் வந்துட்டு நான் இந்த ரோடெல்லாம் போடுவோம். யோசிக்காங்க. சரி. இதெல்லாம் போடணும். இது சும்மா கிரவலில் போட்டு சரி வராது. உயர்த்தி போடணும். நல்லா இதுக்கு கங்கிரி தான் அடிக்கும். இதுக்குள்ள காப்பர் போடையில தானே காப்பர் தர இதுக்கு பாஸ் பண்ண மாட்டாங்க. காப்பர் இப்படி குச்சொழுங்களுக்கு கங்கிரீட்லாம் அடிச்சு எடுப்போம். அடிச்சுட்டு காண வெட்டோம். காண வடிவாக கட்டிக்கணும். போனால் தான் தண்ணி முழுக்க வளவுக்குள்ளே நிற்காம வழியாக இறங்கும். என்ன ஒரு கொஞ்ச நாளும் பொறுங்க. நாங்கள் எல்லாம் பெர்மனெண்ட்டாக எல்லாத்தையும் மாற்றி விடலாம். வேலையெல்லாம் தந்து. சரி, இப்போதைக்கு எங்களால் செய்ய முடிஞ்சா செய்யிருக்கணும். நானும் தெரியல இதெல்லாம் போங்கல்ல. இந்த டிஷர்ட் போட்டுக்கிறபடி எல்லாருமே சேர்ந்தது ஆனால் சரி. ஓகே, தண்ணி கிணறு நல்ல தண்ணி கிணறு இருக்காமா உங்கள்கிட்ட? கொடுங்க. அப்போ இப்போ மாவேந்தன் இங்கே கொடுக்க வலிக்கிட்டு இப்போ அப்படி அங்கே திருப்புறது அங்கே அப்போ கூட கொடுங்க. அம்மா வந்து வேணுங்க. நாங்கள் இப்போ இதுக்காண்டியில் வந்து அண்ணன் கொடுங்க. இங்கே வேறு ஒன்றும் இல்லை. கிணத்து தண்ணி நல்லா தண்ணி இல்லையோ? இதுக்கு முதலமா யாரும் போற யாரும் சரி, நாங்கள் ஒரு கொஞ்ச காலம் போய் ஏதாவது செய்வோம். ரோட்டில் பாதியில் போகிறது ட்ரை பண்ணி பார்ப்போம். மருந்து கட்டுறதுக்கோ
சரி அப்படி செய்ய மாட்டோமே அவ பொண்ணுங்க மரத்தை கட்ட மாட்டேன்னு சொன்னவையோ எங்கே சொன்னவன் இல்லை இப்போ எனக்கு அது சம்மந்தமாக ஒன்றும் சொல்லல வள கொண்டு இருக்கிறபடியா முடியட்டும் வழக்கு தானே முடியட்டும் பாப்பா சரியம்மா வாரம்மா போயிட்டா ஓகே 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 வாரம்மா இந்த சின்ன ஓ என்ன வேலை செய்கிறார் சரி நீங்கள் நேரம் கொடுக்கணும் இந்தாங்கம்மா இதை வச்சுருங்க கூலி வேலையை போகிறோம் இப்போ இந்த நாளில் என்ன நடக்கிறது இது இந்த காணியாட்ட உங்கள்கிட்ட தானே கொஞ்சம் காலம் போட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று தரலாம் உழைச்சி வீட்டை கட்டுங்க சரியா அப்படி தான் செய்வோம் உண்மைதான் பாதை போடுவோம் இது முடிந்த ஒழுங்க முழுக்க நாங்கள் பாதை போடுவோம் நான் சங்கானையிலான் இந்த இடம் பேருந்து நான் 92 ஆண்டு இதை விட கேவலமான பாதையில இருந்திருக்கேன் சங்கானில் வந்து சிவபிராசம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அப்போ அந்த நேரம் சரி தான் இப்படி சேத்துக்கலாலாம் போயிருக்கேன் நான் நீந்தி இருக்கேன் ஒருத்தருக்கு தெரியா சரி ஓ ஓ எனக்கு சொந்த இடம் இல்லை இடமே வந்து ஒரு கொஞ்சம் காலம் வந்து எங்கள்ட இடம் பெரிய விளான் சந்தி தான் எங்கள் இடம் அங்கே பெரிய விளான் சந்தை தெரியுமா உங்களுக்கு ஓ ஹலோ என்ன பேர் மக்கு ஓகே பாய் யார் உங்களோட மகளா ரைட் பாய் சொல்லுங்க நான் போகிறோம் 10-15 வருஷம் கழிச்சு டாக்டராக வரோம்னு சொல்லி விடுங்க ஓ ரெடி அப்போ ரைட் போவோம் வாரீங்களா மாமாவோட என்ன பொம்பளை பிள்ளைகள் இல்லை ஒரு அண்ணா இருக்கார் நான் தானே என்ன சாவச்சேரி எம்பி அப்போ நான் தானே வரணும் எந்த ஊருக்கு வேறு யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க ஓ இல்லை இதுக்கு திரும்ப நான் சொல்கிறேன் இது உள்ளூராட்சி சபையில் தானே இதை தீர்மானிக்கிறது பாதை எங்கே போடுறாண்டு அப்போ இந்த முறை இந்த கட்சியில் இருக்கிறவங்க உங்களோட சாவச்சேரி பொடியில் 22 பேர் நிற்பினோம் தேர்தலில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த 22 பேருக்கும் போட்டுக்கிட்டால் இந்த பாதையெல்லாம் திருத்தப்படும் எம்பியா இந்த பாதையை திருத்தலாது என்னால் யாழ்ப்பாணத்துக்கு என்ன வேணுமென்று தான் பார்லிமெண்ட்டில் அடிபடலாம் பெரிய விஷயங்களை தான் அடிபடலாம் இந்த சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுமெண்டே உள்ளூராட்சி சபை நாங்கள் பிடிக்காமல் திருப்பியும் என்பிபிக்கு போட்டிங்கன்றா அப்புறம் அனுர விரும்பினா தான் பாதை ரோட்டு போடப்படும் உங்களை பொறுத்தது நீங்கள் தான் முடிவெடுக்கும் சாவச்சேரி சேனல் தான் முடிவெடுக்கும் ஆனால் சாவச்சேரி ரிசல்ட்ஸ் வந்தவுடனே விசில் அடி போட்டு வச்சேன் சென்ட்ரல் காலேஜில் அது வரைக்கும் தான் பார்த்து கொண்டு வந்தேன் அது வரைக்கும் போர்டரில் போய் கொண்டு வந்தது சாவச்சேரி தேர்தல் தொகுதி என்ற போகிற சுயேட்சைக்குழு ஃபைனல் அறிவிக்கட்டுமெண்டு 6,06,000 சொச்சம் அதுக்கு பிறகு தான் ரைட் நம்மளோட ஊர் எங்களை கைவிடலைன்னு ஜோதிச்சேன் நீங்க நினைக்கிறீங்களே யாழ்ப்பாணத்துல 6 லட்சம் ஜனம் இருக்கு வெளிநாட்டுல 12 லட்சம் ஜனம் இருக்கு இப்ப சிங்களவனும் கோல் எடுக்கிறாங்க ஒரு 5 போன்ல 10 நம்பர் இருக்குது ரெண்டமா இதை நீங்க எடுக்க சும்மா மத்தப்பட்டு இப்படி ஆன்சர் ஆயினாலேயே மற்றபடி 16 போட்ஸ் இருக்கு சுமந்திரனை விட கயந்திரனை விட ஓட் கூட இங்க வாரீங்க என்னோட மாமாவோட என்ன பேர் மகு லட்சுமியா நீர் மட்டும் வீட்ட தங்கச்சி இருக்கா அக்கா இருக்கா அண்ணா இருக்கா ஓ அண்ணா வச்சிருக்கா மாமா நாங்கள் போவோம் என்ன ஒரு 18 இப்போ எத்தனை வயசு அவள் காய்ப்பாது நீங்கள் காய்க்கோன் மட்டும் அவள் பயந்து போவாள் எத்தனை வயசு உங்களுக்கு 6 வயசா சரி அந்த 15 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் காரில் வந்துடுறோம் டாக்டரா மாமா வச்சிருக்கிறோம் உங்களை பாருங்களா சரி பாய் எல்லாரும் போகிறேன் அவள் வராது நீங்களாம் புரியல இல்லை ஏன்னா பொம்பளை பிள்ளையும் இல்லை நீங்கள் லோமெண்ட்டாக போகிறோம் நாங்கள் பாய் நான் தூக்கிட்டு போவோம் இரவில் வந்து தூக்கிட்டு போவேனா படிக்காட்டி சாப்பிடாட்டி பாயா சரி இந்த சேத்துக்களை அங்கே விடக்கூடாமல் தண்ணியெல்லாம் வத்தினா பிறகு தான் திருப்பி இந்த சேத்துக்களை இருக்கிற அந்த மிச்ச தண்ணியெல்லாம் தான் விரதங்கள் வரும் இவ 2 பேருமே கொடுங்கம்மா அங்கே பார்ப்போம் பாரு நான் பாரு என்ன நீங்கள் பண்ணுங்கம்மா நீங்கள் வாங்க
தண்ணி உள்ளே என்ன ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறார்? நீங்கள் மட்டுமே இருக்கிறீங்க? பெண் தலைமத்த குடும்பமே. நீங்கள் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? வேறு தான் படிக்கிறாரு, ஸ்கூலுக்கு போகிறாரு. சரி, நான் உங்களுக்கு வேலை போட்டு தரலாம். இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வேலை ஒன்று போட்டு தரலாமா? உங்கள் அந்த இது இருக்குது, பொருளாதார மத்திய நியமனம் ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம். அதில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் எனக்கு மட்டும் சாவச்சேரி மட்டும் தானே எனக்கு போட்டிருக்கணும். இப்போ மற்ற இடங்களில் வந்து என்பிபி தானே போட்டிருக்கணும். அப்போ என்பிபிக்காரர் நாங்கள் செய்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் தடுப்பினோம். தப்பா தடுக்கிற நேரம் யோசிப்போம். நாங்கள் எடுத்து வைக்கிறோம். பட்டு வழக்குகளை கூட்டாமல் குறைச்சி கொண்டு போவோம். வழக்குகள் அதெல்லாம் தம்பி வழக்கு அதெல்லாம் குறைஞ்சி ஓட்டோமேட்டிக்காக போகும். இனி நான் தான் வழக்கு போடுற விரும்புவோம். சரி, நாங்கள் ஏதாவது செய்கிறோம். நம்ம ஒரு கொஞ்சம் காலம் பொறுமையாக இருங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம். சரியா? அது போட்டு நாங்கள் ஆடி கொடுக்குது. சரி, ஓகே.